கூடிய விரைவில் கடலில் மூழ்கப் போகும் 6 தீவுகள். அதே போல 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இனி பேரிடர்கள் நடக்கலாம் என்று இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என்ற குழு எச்சரித்துள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இந்த மாடர்ன் உலகில் மண்டையை உடைக்கும் சமாச்சாரமாக மாறியுள்ளது காலநிலை மாற்றம் சார்ந்த சிக்கல்கள். இதனால் மனித குலமே அழிவை நோக்கி செல்கிறது என்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். மனிதர்கள் இல்லாத உலகில் தேனீக்கள் வாழ முடியும், ஆனால் தேனீக்கள் இல்லாத உலகில் மனிதனால் உயிர் வாழவே முடியாது. அதுதான் பல்லுயிரியம் என்கிறார் பறவை ஆராய்ச்சியாளர் சலீம் அலி. மேலும் இந்த காலநிலை மாற்றம் கொடுத்த பரிசுதான் கொரோனா என்று வாதாடுபவர்களும் உள்ளார்கள். அதே போல இன்று வானத்தை பொத்துக்கொண்டு கொட்டும் பேய் மழைக்கு இந்த காலநிலை மாற்றம் தான் காரணம் என்ற பேச்சு கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் அதிகமாக ஒலிக்க தொடங்கியுள்ளது. கடந்த ஒரே மாதத்தில் தமிழ்நாடு மாபெரும் பேரிடரை சந்தித்துள்ளது. இதற்கும் காலநிலை மாற்றத்திற்கும் என்ன தொடர்பு என்று சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் கூறுவதை பற்றி பார்க்கலாம். காயல்பட்டினத்தில் 24 மணி நேரத்தில் 93 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இது அந்த ஊரின் வருடாந்திர மழை பொழிவை விட அதிகமாகும். குறைந்த கால இடைவெளியில் அதிதீவிர கனமழை என்பது காலநிலை மாற்றத்தின் ஒரு கூறுதான். அதுவும் எல்னினோ, சூப்பர் எல்னினோ காலகட்டத்தில் இதை போன்ற தீவிர நிகழ்வுகளை அதிகம் எதிர்பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். உலகத்தில் முதலாக கடலில் தான் உயிர்கள் தோன்றின. நாம் சுவாசிக்கின்ற ஆக்சிஜனில் 50 முதல் 70% காற்றை கடல் தான் தருகிறது. இந்த பூமியில் உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் வெப்பம் வேண்டும். பல லட்சம் ஆண்டுகள் முன்பாக இந்த பூமி முழுவதும் பனி பிரதேசமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பனி விலகி பரிணாம வளர்ச்சியில் உயிர்கள் தோன்றின. அதில் கடைசியாக தோன்றியவன் தான் மனிதன். தொழிற்புரட்சி என்ற பெயரில் நாம் கடந்த 200 ஆண்டுகளாக எந்த தாது பொருட்கள் எல்லாம் பூமிக்குள்ளே இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் தோண்டி எடுத்து வருகிறோம். இப்படி நிலக்கரி, கேஸ், யுரேனியம் என அனைத்தையும் எடுத்து எரித்து வருகிறோம். இது வளிமண்டலத்தில் போய் கார்பனாக படுகிறது. சூரிய மண்டலத்தில் இருந்து வரும் வெப்பத்தை பூமி தக்க வைக்க தொடங்கியுள்ளது. அதனால் தான் பூமி வெப்பமயமாதல் ஏற்பட்டது. இதனால் காலநிலை மாற்றம் ஏற்பட ஆரம்பித்துள்ளது. கேரளாவில் பொதுவாக 3000 மில்லிமீட்டர் மழை பெய்யும். 2018ஆம் ஆண்டு காலநிலை மாற்றத்தால் 1200 மில்லிமீட்டர் மழை 4 நாளில் பெய்தது. ஆகவே எதிர்காலம் பற்றிய மிகப்பெரிய அச்சம் தற்போது ஏற்பட்டுள்ளது. உலகில் உள்ள பல நாடுகள் சேர்ந்து இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என்று உருவாக்கியுள்ளார்கள். 25 ஆண்டுகளாக அந்த அமைப்பு காலநிலை மாற்றம் பற்றி ஒரு அறிக்கையை வெளியிட்டு வருகிறது. தற்போது வெளியாகி உள்ள 6வது அறிக்கை கிட்டத்தட்ட மனிதகுலத்திற்கு கடைசி எச்சரிக்கையாக வெளியாகியுள்ளது. 1986ஆம் ஆண்டு பிப்ரவரிக்கு பின்னால் பிறந்த எந்த குழந்தையும் தன் வாழ்நாளில் ஒரே ஒரு இயல்பான மாதத்தை கூட பார்க்கவில்லை என்று கூறுகிறது. இது மட்டுமல்லாது இப்போது பிறக்கின்ற குழந்தைகள் அவர்களின் 30 வயதை தொடும் போது அவர்களின் தாத்தா பாட்டி அவர்களின் வாழ்நாளில் சந்தித்த ஒரே ஒரு முறை பேரிடரை இந்த தலைமுறையினர் வருடத்திற்கு 2 முறை சந்திப்பார்கள் என்று எச்சரித்துள்ளது. மன்னார் வளைகுடாவில் 26 தீவுகள் இருந்தன. இப்போது 19 தீவுகள் தான் உள்ளன. 2034க்குள் மேலும் 6 தீவுகள் கடலுக்குள் சென்றுவிடும் என்று ஒரு ஆய்வு சொல்லுகிறது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள பிச்சாவரத்திலிருந்து நாகப்பட்டினம் வரை உள்ள கடல் பகுதியில் 5000 ஏக்கர் நிலப்பரப்பு கடந்த 20 ஆண்டுகளில் கடலுக்குள் சென்றுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் நாம் வருங்காலத்தில் மிகப்பெரிய பேரிடர்களை சந்திக்க நேரிடும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.